அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் என்றில் நம்மும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் யூதாஸ், இந்த யூதாஸை குறித்து காண்போம். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் 12 பேரில் ஒருவர். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தவர், எல்லாம் உண்டு. அதே துரோகியான யூதாஸ்ன்னு இருக்கும். ஆனால் இந்த யூதாஸை அப்போஸ்தலராக ஏற்படுத்தினது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில் மேலேறி ஜெபம் பண்ணுகிறார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். 12 பேர் சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை. அப்போ அதிகமான சீசர்கள் இருந்தார்கள். ஆனால் அதிலிருந்து 12 பேரை தான் அப்போஸ்தலராக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். அது எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து 12 பேரை தேர்ந்தெடுக்கல, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தின் மூலமாக பரலோகம் தான் அந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தது. அதன் மூலியமாக இயேசு கிறிஸ்து அதன்படிதான், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறவன், நான் எதுவுமே நான் போதிக்கிறது இல்லை, என் பிதா எனக்கு என்ன சொல்றோ அதை தான் நான் போதிக்கிறேன்றாரு. அப்படி பரலோக பரமபிதா தான் இந்த 12 பேரை பரலோகம் நாம் தெரிந்து கொண்டது. அப்போ யூதாசு செய்வது, காட்டி கொடுத்தது தவறில்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா பரலோகம் எப்பொழுதுமே நீதியின் பாதைதான். இயேசு கிறிஸ்துடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அங்கு யூதாஸ் தேவைப்பட்டார். பரலோகத்திற்கு யூதாஸ் மூலியமாகத்தான் தேவ சித்தம், தன் குமாரன் மீது வைத்த சித்தம் நிறைவேறுவதற்கு அங்கே யூதாஸ் தேவை. ஆனாலும் நம் உலகத்தின் பார்வையில் பார்க்கும்போது யூதாஸ் துரோகியாக, ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தை வேறு, பரலோகத்தினுடைய காரியங்கள் வேறு என்பதை புரியும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அத்திவார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அப்படி என்றால் யூதாஸ் மரித்த பின்னாடி சீசர்களெல்லாம் சேர்ந்து 12வது ஒரு அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்தாங்களே, அது என்ன காரியம்? அப்போ அது அவர் சீசர் இல்லையா? அவர் அப்போஸ்தலர் அல்லையா? சீட்டு போட்டு எடுத்தாங்களே. அதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் 2 பேரை 1ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். இங்கே எல்லாரும் சேர்ந்து சீட்டு போட்டு 2 பேர் எழுதி சீட்டு போட்டு அதில் சீட்டில் குலுக்கி ஒருவரை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. தேர்ந்தெடுத்து ஒருத்தர், நீங்கள் எங்களுக்காக அந்த 12 பேரில் ஒருத்தர் இல்லாதனால அந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ தேவன் தேர்ந்தெடுக்கிறார்.
அவர் பேர் தான் மத்தியா. ஆனால் அந்த மத்தியாவை கொண்டு தேவன் ஏதாவது ஒரு அற்புதங்களை நடத்தினாரா, எடுத்து பயன்படுத்தினாரா? இல்லை. இந்த மத்தியா என்பவர் அந்த ஒரு காரியத்தோடு சரி. ஆனால் இங்கே கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாரை அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்தாரோ அதுதான் கணக்கு. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 14 வசனத்தில், நகரத்தின் மதிலுக்கு 12 அத்திபார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் ஆட்டு குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஏற்படுத்தின அந்த 12 பேர் தான். இதில் யூதாசும் உண்டு. ஏன்னா தேர்ந்தெடுத்தது பரலோகம். சரி, அப்போ இது பாவம் இல்லையா? யூதாஸ் செய்தது பாவம் இல்லையா? தேவன் எப்பொழுதும் நீதியின்படிதான் பார்ப்பார். உலக பார்வமாக நம்ம ஒரு சந்தேகம் கொண்டு வரலாம். உலகத்தின் பார்வையா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது மோசே எகிப்தில் ஒருவனை கொன்று விட்டு தான் எகிப்தை விட்டு தப்பி ஓடினார். கொலை. 40 வருஷம் எகிப்தில், அடுத்த 40 வருஷம் நாம் மாமனார் வீட்டில். அங்கே கொலைகாரனாக இருந்த மோசையை தான் தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசேவை தேர்ந்தெடுத்தார். ஒரு வார்த்தையாவது மோசையை கேட்டாரா? நீ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருக்கிற, உன்னை எப்படி நான் அதை கொண்டு போய் என்னுடைய ஜனங்களை நடத்துறதுக்கு ஒன்றை நான் எப்படி எடுத்து பயன்படுத்துவது? இல்லை. இதுதான் தேவ நீதி என்பது. இன்னொரு வசனம், பாவிகளை மன்னிப்பதற்கு, பூமியிலே பாவிகளை மன்னிப்பதற்கும் மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எதை வேணாலும் மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அதனால் யூதாஸ் என்ற ஒரு காரியம் தேவ சித்தத்தின்படி தான் நிறைவேறே தவிர, யூதாஸை நம்முடைய பார்வையின்படி, உலகபூர்வமான பார்வையின்படி அவரை வில்லனாகவே எண்ணக்கூடாது. தேவனுடைய நீதி தான். உங்கள் நினைவுகள் வேறு, என்னுடைய நினைவுகள் வேறுன்றாரு. ஏன்னா பரலோகத்துடைய காரியம் எல்லாமே நீதியின்படி தான் இருக்கும். சரி, இந்த நாள் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.